நண்பர்களே, தற்போது இன்னைக்கு நாம பேசுறது தமிழக அரசியல்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம துணுக்கு செய்திகளை எல்லா செய்திகளையும் உங்களுக்கு நான் தரேன். அந்த செய்தியில சில செய்திகள், சில யூகங்கள், சிலது உறுதியான செய்தியாக இருக்கிறது. யூகங்களை தவிர்த்து உறுதியான செய்திகளை நான் உங்களுக்கு தருவதற்கு முயற்சி செய்கிறேன். இப்ப வலிமையான கூட்டணியாக திமுக கூட்டணி தொடர்ந்து மாறி வருவதை நான் சொல்லியிருக்கேன். வலிமையற்ற கூட்டணியாக என்டிஏ இருப்பதையும், வழக்கம்போல் 500 பேர் 1000 பேரை உள்ள கூட்டி ரூம் மீட்டிங்கை போடக்கூடிய அளவுல நடிகர் தாவேகா விஜயும், அதை போன்று வழக்கமாக வாயால் பல சேட்டைகளை உண்மையும் பொய்யும் கலந்து அடிக்கக்கூடிய சீமான், இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. சீமான் ஒரு பேச்சாளன் மட்டும்தான். அவர் பேச்சுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பெண்களுடைய கண்ணியத்தை பற்றி பேசுவார். அந்த விவகாரங்கள் என்ன நடந்துன்னு பார்க்கலாம். தமிழ் தேசிய விவகாரத்தில் தமிழ் தேசியவாதிகளை எதிர்க்கிறார்கள். இப்போது என்ன சொல்றாரு, உழவன் வேலை பார்க்குறவன் எல்லாரும் அரசு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. சரி, பரவாயில்ல. ஆனால் அவர் கூட்டத்தை நடத்தி அவருடைய எந்த கூட்டமும் இல்லாமல் அவருடைய பாலிசியில் எதையும் எதிர்கொள்ள தயாராகிட்டார். இப்போ திமுக விஷயம் என்னன்னா, திமுக நேற்று வேணுகோபால் காங்கிரஸ்ல பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அந்த பேச்சுவார்த்தையில காங்கிரஸ் கமிட்டியால் அறிவிக்கப்பட்டிருந்த பேச்சுவார்த்தை குழு கலந்து கொள்ளல. தமிழக அரசினுடைய தமிழ்நாட்டு காங்கிரசினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருடைய பெருந்தகை செல்வ பெருந்தகை கலந்து கொள்ளவில்லை. அவர் பாரு மத்திய ஸ்பெஷல் என்வே தூதர், சிறப்பு தூதர் கிரீஷ் ஜோடாக்கர், அவரும் கூட கலந்துக்கிடல. அப்போ இவரோடு இன்னொருத்தர் துணை முதலமைச்சர் ஒருத்தர் வட இந்தியாவிலிருந்து வந்திருந்தார். அவரோடு இவர் நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதிகள் மட்டும்தான் ரகசிய பேச்சை கடத்தினாங்க. இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ரகசிய பேச்சில் திமுக காங்கிரசுக்கு மத்திய குழுவிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் 27 இடம் வரை கொடுப்பதற்கு கடைசியா சம்மதித்திருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் என்ன பேசிச்சு அப்படிங்கிறது தெரியல. குறைந்தபட்சம் 38+2 கேட்பதாக தகவல் வருது. கேரள பிரதிநிதியோடு ராகுல் காந்தி சொன்ன அந்த விவகாரத்தில் 38+2. ஆனா திமுகவுக்கு இருக்கிற நெருக்கடி, காங்கிரசுக்கு கொடுப்பதற்கான இடம் இல்லை. 25+2 வேண்டால் கொடுக்கலாம் என்றுதான் சொல்லப்படுகிறது. நேற்று அவர் முதலமைச்சருடைய இல்லத்திற்கு சென்றார். முதலமைச்சரை சந்திச்சார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரும் கலந்து கொள்ளவில்லை. தேர்தல் பணிக்குழுவில் பேச்சுவார்த்தை கலந்து கொள்ளவில்லை. கிரீஷ் ஜோடங்கரும் கலந்து கொள்ளவில்லை. அப்போ காங்கிரஸ் மத்திய பிரதிநிதியோடு ஸ்டாலின் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்தினார், வேற யாரும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. கனிமொழி இருந்திருக்கிறாங்க. ஏன்னா சில விஷயங்களை அவங்க சொல்றதுக்கு சரியா இருக்குன்னு. இப்ப திமுக அதிகபட்சமா 170 இடங்களில் தாங்கள் போட்டியிடுவதற்கு ஏற்றவாறு களத்தை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்ப திமுகவுக்கு புதிய நெருக்கடி. தேமுதிக அவர்களுக்கு 6+1 அப்படிதான் சொல்றாங்க. 7 கொடுக்கலாம்ங்கிறது கூட கஷ்டம்தான். மக்கள் நீதி மையம் 14 இடங்களை கேட்டபோது, 15 இடங்களை கேட்டபோது அவர்களுக்கு வெறும் 4 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மையத்தையும் ரொம்ப சுருக்கி இருக்கிறார்கள். திருமாவளவனுக்கு 1 இடங்கள் கூட கொடுக்கலாம், 6+1. இப்ப வைகோ 5 இடங்கள் கொடுத்தால் நீங்கள் உதயசூரியன்ல தான் நிற்கணும். ஆனா வைகோ அவர்களோ பம்பரத்தை தான் சுற்றுவேன் என்றால் பம்பரத்தை சுற்றுங்கள், சீட்டு உங்களுக்கு குறை. எத்தனை சீட்டு? 4 சீட்டு தரேன், அதில் ஒரு 2 எடுத்துடுறேன் அப்படின்ன மாதிரி அவங்க வைகோக்கு சொல்லிட்டாங்க. காதர் மெய்தீனுக்கு 2, ஏனைய முஸ்லீம் கட்சிக்கெல்லாம்
ஒன்று ஒன்று எடுத்துட்டு போங்கப்பா, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து இதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி உடைய நேற்று கூட்டம் ஒன்றை நடத்தினார்கள். 1 மணி நேரம், 2.5 மணி நேரம் தைலாபுரத்தில். அவங்க முடிவு என்னன்னா, அருள்மணி என்ன சொல்லுகிறார், தம்முல போட்டிருக்கோம் பிரியாணியை, அதை இப்போ உடைச்சிருவோம், நீங்கள் வேற எதுவும் சொல்லாதீங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். தைலாபுரத்தினுடைய செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, பெரியவருக்கு திமுகவில் சேர்றதுக்கு தான் ஆசை, மற்ற கட்சியெல்லாம் சேரக்கூடாது, திமுகவில் சேர்ந்து ஒரு 3 இடம் கொடுப்பதாக திமுக முடிவு செய்த நிலையில் திருமா என்ன சொல்ல போகிறார் என்பது தெரியல. திமுக வந்து ஒரு நெருக்கடியான கூட்டணிக்குள்ள இருக்கு. மற்ற எல்லாத்துக்குமே திமுக நிக்கிறதா இடம் கொடுத்துட்டாங்க. மனிதநேய மக்கள் கட்சியெல்லாம் உதயசூரியன்ல தான் நிக்கணும். புரியுதா? இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுக கூட்டணிக்கு இப்ப பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பது காங்கிரஸ் தான். காங்கிரசினுடைய மத்திய தலைமை தான் இவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனா அவங்க இவ்வளவு ஈஸியா நினைக்கல. இந்த முறை காங்கிரஸுக்கு 18 சீட்டு தான் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இவ்வளவு பெரிய குழப்பத்துல அவங்க உருவாக்கிடுவாங்க அப்படின்ட்டு நினைக்கவே இல்லை, கனவுலும் நினைக்கல. அந்த அளவுக்கு மத்திய தலைமையே காங்கிரஸ் வந்து பதம் பார்க்கிற அளவுக்கு ராகுல் காந்தியுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை பிரிங்கி கொண்டு தான் தூதர் வந்திருக்கிறார், அவர் பேசி கொண்டிருக்கிறார். சரி, இப்போ இது வந்து திமுகவுடைய முடிவு ரொம்ப தெளிவா இருக்கான். இப்போ மதிமுகவுக்கு பம்பரத்தில் நின்னா சீட்டு குறைஞ்சிரும், திருமாவளவனுக்கு 1 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்க போறதாக வந்திருக்கு, 6+1. இந்தியன் முஸ்லீம் லீக் மற்ற முஸ்லீம் கட்சிகள்லாம் 2 தான், மற்றவங்களுக்கெல்லாம் 1 தான். சரியா, முடிஞ்சது. இது அல்லாம மக்கள் நீதி மையத்துக்கு 3. இப்ப மிக முக்கியமாக இந்த அம்மாவுக்கு 6 தான், 1 கூட கொடுக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி பெரியவர் சேர்ற 3 சீட்டு கேட்கறதாக சொல்லப்படுது. அது திருமாவளவனுடைய விஷயம், இசைவு கன்கரண்ட் லிஸ்டா அதெல்லாம் நமக்கு தெரியல. அது ஒரு செய்தி பரபரப்பாக போகிறது. இப்போ திமுக வந்து இன்னொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியிட போறாங்க. அது அநேகமா எலக்ட்ரிசிட்டி பில் சம்பந்தமாக தான் இருக்கும். ஆனால் அது நேரடியாக மக்களுக்கு பலன் கிடைச்சிருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு இருக்கும். தொகுதிகளுக்கு 25C வரைக்கும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. மிக ஜரூரா வேலையை நடத்திட்டாங்க. இது திமுகவுடைய செயல்பாடு. அடுத்து வந்து என்டிஏ கூட்டணியில் ரொம்ப குழப்பம். நாங்கள்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டிடிவி தினகரன் இப்போ என்ன சொல்றார், நான் எடப்பாடி கூட இல்லை, நான் இப்போ எடப்பாடி கூடன்னு சொன்னேன், நாங்கள் வந்து அதிமுக கூட இல்லைங்க, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டார். அவர் எந்த கூட்டணியில் இருக்கிறாருங்கிறது முக்கியம் இல்லை. எடப்பாடி ஒரு பெரிய துரோகி, அப்போ அந்த துரோகியோடு எப்படி சேர்றீங்க அப்படின்னு தான் இன்னைக்கு கேள்விகளை வைக்கும்போது அவர் சொன்னார், என்ன வந்து டென்ஷன் ஆக்க முடியாது, நான் ரொம்ப நிதானமாக பேசுறது, எங்கள் கூட்டணி நான் என்டிஏல தான் ஆரம்பத்தில் இருக்கேன், இப்பவும் இருந்துக்கிட்டு இருக்கேன், நான் எப்போ வெளியே போனேங்கிறது டக்குன்னு உள்டாவா அவருக்குரிய பாலிசியில் பேசுகிறாரு. அதிமுகவோட கூட்டணி இல்லைங்க, என்டிஏ தான் கூட்டணி, பாஜகவோட தான் கூட்டணி, பாஜக தான் எனக்கு சீட் அலாட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு அறிவுபூர்வமாக பேசி நிருபரை வாயை அவர் அடைத்திருக்கிறார். 1. பாஜக வந்து எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு 25-30 தொகுதிகளை கொடுப்பாங்க அப்படின்னு நம்பப்படுகிறது பாரதிய ஜனதாவுக்கு. அங்கே பெரிய நெருக்கடி இல்லை, ஏன்னா தேமுதிக வெளியே வந்துட்டாங்க. அதனால் டிடிவி தினகரன், பாரதிய ஜனதா, டாக்டர் அன்புமணி ராமதாஸ், அதிமுக, இவ்வளோதான் பிக் பிளேயர்ஸ். இது அல்லாமல் ஜெகன்மூர்த்தி, மற்ற ஜான் பாண்டியன், பாரிவேந்தர் ஐயா, அப்புறமா அவர் முதலியார் கட்சி, இவர்கள்லாம் பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் பாரதிய ஜனதா குறிப்பிட்ட சீட்டுகளை கேட்குறாங்களாம். கன்னியாகுமரியில் 4, மாதிரி கோவையிலையும் மொத்தம் இருக்கிற சீட்டில் அதிக சீட்டு கேட்குறதாகவும் சொல்லப்படுகின்றது. கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி, நாகர்கோயில், கிள்ளியூர், குளச்சல், பத்மநாபுரம், இந்த மாதிரி தொகுதிகளில் பாஜக வலுவாக இருக்குது. அது ஃபுல்லாகவே அவங்க கேட்குறாங்க. 1-2 வேணால் கொடுப்பாங்க போல தெரியுது. அது மாதிரி கோயம்புத்தூரில் வந்து மெஜாரிட்டி கேட்கும்போது அதை கொடுப்பதற்கு சிக்கல் வரும். இப்போ சென்னை, வேதாரண்யம், இந்த மாதிரி சில பெல்ட்டுகளை அவங்க கேட்குறாங்க. மதுரையிலையும் பாரதிய ஜனதா
தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்கள்லாம் கேட்குறாங்க. இப்போ எடப்பாடியை பொறுத்தவரை பெரிய கன்ஃபியூஷன் தான். நாளை திருமதி சசிகலா அவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்ய போகிறார். இது தென் மாவட்டங்களில் பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. ஒருவேளை இது பெரிய சுனாமியா அலையாக உருவாகும் பொறுத்து அதிமுகவிலிருந்து ஏமாற்ற பெற்றவர்கள் அனைவரும் இங்கே வந்து சேர்வார்கள். டிடிவி தினகரனுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. அதனால அவர் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட்ல உடனடியாக கட்சி ஆரம்பிக்க முடியாது, அதெல்லாம் நம்பாதீங்க போகாதீங்கன்னு அவருடைய ஏறி வந்த அந்த ஏணியை உதைக்கிற விதமாக அவர் பேசிவிட்டார். இப்போ அவர் கட்சியிலிருந்து ஏராளமான பேர் நாளைக்கு இடம்பெற போகிறார்கள். எல்லோருமே சசிகலா அவர்களுடைய தலைமையிலால் தான் உருவானாங்க. எடப்பாடியும் சரி, ஓ பன்னீர்செல்வமும் சரி, டிடிவி தினகரனும் சரி, இந்த வேலுமணி தங்கமணி அவ்வளவு பேருமே சசிகலாவினுடைய ஆட்கள் தான். அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள். ஆனால் எல்லோரும் துரோகிகளாக மாறியிருக்கிறார்கள். இது அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்களுக்கு சில மனவேதனைத்தான் தந்திருக்கும் என்று நான் நம்புகிறதுக்கு அதிக வேலை இருக்கிறது. இப்போ திமுக முன்னணியில் இருக்கிறது. ஆனால் திமுகவில் இப்போ கூட்டணியில் திருமாவளவன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் இந்த 3 பேரும் மல்லு கட்டுவது திருமாவளவன் சீட்டுக்கு அல்ல, ராமதாஸை சேர்த்துக்கொள்வது. காங்கிரஸ் சீட்டுக்கு மல்லு கட்டுகிறார்கள். வரலாற்றில் இவ்வளவு நிர்பந்தத்தை காங்கிரஸ் கொடுத்தது கிடையாது. 3வது 5 சீட்டு தாரேன், உதயசூரியன் நில்லு, இல்லைன்னா 3 சீட்டு தாரேன், பம்பரத்தை சுத்து அப்படின்ற மாதிரி வைகோவுக்கு அட்வைஸ். வைகோ மகனை பொறுத்தவரை வைகோ மாதிரி அல்ல, பிடித்த முயலுக்கு அப்படின்ட்டு சொல்வார்னு சொல்லப்படுது. ஆனால் திமுக நாம் நின்னா தான் பணத்தை இறக்கி ஜெயிக்க முடியும், இல்லைன்னா பெரும் சிக்கலுங்கிற அச்சப்பாட்டில் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. காரணம், திமுகவுக்கு இந்த பயத்தை ஏற்படுத்தினதே யாரு? நம்ம விஜய் தான். ஒரு 600 கோடிக்கு ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்க போகிறாங்க. அது அவங்களுக்கு அரசியல் ரீதியாக பெரிய விஷயந்தான். ரஜினிகாந்த், கமலஹாசன் 600 கோடிக்கு படம், 2 பேருக்குமே சமமாக ஆளுக்கு 200 அப்படின்னு கொடுக்க போகிறதாக நேற்று கூட நம்ம ஒரு செய்தி சொல்லியிருந்தோம். அதே போன்று அனிருத்துக்கு ஒரு 15 கோடி, நெல்சனுக்கு ஒரு 40 கோடி, இன்னும் கதாநாயகி யாருன்னு வெளியிடப்படலை. இதுவும் ரஜினி தொண்டர்களை திமுக பக்கம் திருப்புவதற்கு அவர்களுக்கு ஒரு ஆயுதமாக எடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. இதுதான் தற்போதைய நிலை. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.